சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என மகளிர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அவருக்கான தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படவுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு அங்கு படித்து வந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கோட்டூர்புரம் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். தொடர்ந்து 3 பெண் IPS அதிகாரிகள் இடம்பெற்ற சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விரிவான விசாரணை நடத்தப்பட்டு ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இறுதி வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. அதில் ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் செய்யப்படாததால் அவர் குற்றவாளி என நீதிபதி அறிவித்தார். மேலும் ஞானசேகரன் மீதான தண்டனை விவரம் வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை நீதிமன்ற காவல் நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு.